ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா. வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கார மணி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். மிக்சிலே மாவு அரைச்சி இந்த சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்து தண்ணியில் 2 வாட்டி கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. அரிசி எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா மைய. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அரைச்ச மாவை கிளறிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்குங்க. அதில் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் அரை கப்பு. அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ அடுப்பை குறைவான தீயில் வச்சுருங்க. வச்சுட்டு அரைச்ச மாவை சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்துட்டு கிளறி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கைவிடாமல் கிளறிட்டே வரணும். இது கிளறி முடிகிற வரைக்கும் அடுப்பு குறைவான தீயிலே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கட்டாயம் 1 ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்குங்க. அப்போ தான் கொழுக்கட்டை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரணும். இந்த பக்குவத்துக்கு மாவு கிளறிக்குங்க. மாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சு மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதிலே வச்சிங்கன்னா காஞ்சிரும். இப்போ மாவை ஓப்பன் பண்ணி மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது பிசைஞ்சிக்கணும். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிக்குங்க. ஆற விட்டுறக்கூடாது. கொஞ்சம் லேசாக சூடு இருக்கும்போதே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிக்குங்க. கொஞ்சம் தடைக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம். இந்த சைஸுக்கு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டிக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்குங்க. நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே துணி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் துணிக்கு பதிலாக வாழை இலை கூட வச்சுக்கலாம். இப்போ உருட்டின உருண்டைகள்லாம் இதில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வைங்க. 5 நிமிஷம் ஆனவுடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் பாதி வறுபட்டு வர அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ இது பாதி அளவுக்கு வறுபட்டுடுச்சு. இதில் 6 காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே வறுபட்டு வந்துடுச்சு. இதன் கூட 1 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்து இந்த பொடி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. இது இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே இது ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ வறுத்த மசாலாவை கொட்டி நான் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாகி வரட்டும்.
எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வரட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ வேக வச்ச மணி கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் கூட. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. கொழுக்கட்டை மேலே அரை டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விடுங்க. அடுப்பு ஆன் பண்ண தேவையில்லை, அந்த சூட்லேயே கிளறி கொடுங்க. இப்போ கார மணி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.